ஹலோ வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம உடனடி சமையல் சேனலில் எல்லோருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச பத்தா கோபி மஞ்சூரியன், இதை கேபேஜ் மஞ்சூரியன்னு சொல்லலாம். ரொம்பவே டேஸ்டியாக ரெஸ்டாரண்ட்ஸில் கிடைக்கிற அதே டேஸ்ட்டோட இன்றைக்கி நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்றத இதில் சில டிப்ஸுகளோடு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம உடனடி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கேபேஜ் மஞ்சூரியன் செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் கேபேஜிலிருந்து பாதி மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதை இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப பொடியாக கட் பண்ணணும்னு தேவையில்லை, ஓரளவுக்கு ரஃப்பாக கட் பண்ணால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நம்ம அப்படியே செய்ய போகிறதில்ல. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸியில் ஒரு 2லேருந்து 3 சுற்று சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கேபேஜிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும். இதை நான் அரைச்சி காமிக்கிறேன், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இப்போது மிக்ஸியில் ஒரு 3 சுற்று சுற்றி எடுத்து வந்திருக்கேன், பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே ரொம்ப அதிகமாக நம்ம அரைக்க வேண்டாம். இதே மாதிரியே மீதம் இருக்கிற எல்லா கேபேஜையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன், பாருங்கள். இதில் ஒரு சின்ன வேலை இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கேபேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்பெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி செய்யும்போது நமக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் என்ன டேஸ்ட்டில் கிடைக்குமோ அதே டேஸ்ட்டை நம்ம வீட்டிலையே செஞ்சு ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிட்லாம். இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கையால் இந்த கேபேஜ் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம உப்பு சேர்த்து கலந்து வச்சதுனால இது நல்லாவே தண்ணீர் பிரிஞ்சு வருது. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா ஒட்டை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு சில டிப்பெல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சாதான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். இப்போ எல்லா கேபேஜையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. இவ்வளோ தண்ணியோடு நம்ம செஞ்சோன்னா கண்டிப்பாக அது சொதப்பலில் தான் போய் முடியும். அதனால தான் நான் சொன்னேன் இந்த மாதிரியெல்லாம் செய்யணும்னு. இந்த தண்ணியை நான் வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. நான் சப்பாத்தி செய்யும்போது இந்த தண்ணியை ஊற்றி பிசைஞ்சு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிடுவேன். இதை நம்ம நல்லா பிழிஞ்சு எடுத்ததுனால இதில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ இதில் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் காஷ்மீரி சில்லி பவுடர் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனி மிளகாய் பொடி சேர்க்கணுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். நீங்கள் 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டிங்கன்னா ரொம்பவே காரமாகிடும். காஷ்மீரி சில்லி பவுடரில் காரம் கம்மியாக இருக்கும், ஆனால் கலர் ரொம்பவே நல்லா இருக்குன்றதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கேபேஜில் நம்ம உப்பு சேர்த்துருந்தோம், அதனால் இப்போது கொஞ்சமாக சேர்த்தா போதும். இப்போது இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதில் வெங்காயம் சேர்க்குறதுனால டேஸ்ட் இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் அரிசி மாவு வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் நான் தண்ணி எதுவும் கொஞ்சம் கூட சேர்க்கலை. அதே சமயம் மாவும் நான் எக்ஸ்ட்ராவாக எதுவுமே சேர்க்கலை. ரொம்பவே சூப்பராக நமக்கு எந்த பதத்துக்கு தேவையோ அந்த பதத்துக்கு கரெக்டாக இருக்குது. இதில் நம்ம மாவு எக்ஸ்ட்ராவாக சேர்த்துட்டோன்னா நமக்கு மாவு டேஸ்ட்டு தான் அதிகமாக இருக்கும், கேபேஜ் டேஸ்ட்டு கம்மியாகிடும். அதனால தான் தண்ணியை மொத்தமாக நல்லா பிழிஞ்சு எடுக்க சொன்னேன். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான பதத்தில் இருக்குன்னு. இப்போ இந்த மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்துட்டு
சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோன்னா எண்ணெயில் போடும்போது நமக்கு வசதியாக இருக்கும். ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு கடாயில் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி காய வச்சுக்கலாம். எண்ணெய் மிதமான சூடானதுக்கு அப்புறமா நம்ம உருட்டி எடுத்து வச்சுருந்த உருண்டைகள்ல இருந்து ஒன்று ஒன்றா எடுத்து கடாயில் சேர்த்துக்கலாம். கடாயில் சேர்த்ததுக்கு அப்புறமா தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டு எல்லா சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்ல கிறிஸ்பியாக வெந்திருக்கு. இதை எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்ல கிறிஸ்பியாக நல்ல கலராக இருக்குன்னு. அடுத்ததாக தேவையான காய்கள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இஞ்சி 1/2 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு 1 ஸ்பூன் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் பூண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போது இஞ்சி பூண்டெல்லாம் ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்ததாக நம்ம பொடியாக கட் பண்ணியிருக்க வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் 1 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஸ்ப்ரிங் ஆனியனை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகாவையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தீயை மீடியம் டு ஹையில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1/2 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக சில்லி சாஸ் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு இதை நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட கெட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். அடுத்ததாக நம்ம பொரித்து எடுத்து வச்சுருக்க கேபேஜி உருண்டைகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா 1 நிமிஷம் கலந்துக்கலாம். இந்த கேபேஜி உருண்டைகளை நம்ம பொரித்து வச்சுக்கிட்டோன்னா அதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இதில் ஸ்ப்ரிங் ஆனியன் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். திரும்பவும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், இந்த வீடியோவை பார்த்து முடித்ததுக்கப்புறமா அப்படியே கொஞ்சம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, பத்தாகோபி கேபேஜ் மஞ்சூரியன் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்களும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்கள் வீட்டில் செஞ்சு கலக்குங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு சூப்பர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.